இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். நாட்டில் உள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதற்கு ஆதரவாக நுவரெலியா மற்றும் நான்ஓயாவிலும் தபாலகங்கள் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் தமது சேவையில் இருந்து விலகி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு, நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களில் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றார்கள். எனினும் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தபால் சேவை மற்றும் அலுவலக கடித பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியாத நிலையும், பல்வேறு தேவைகளின் பொருட்டு தபால் நிலையத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்று பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் தபால் நிலையங்களுக்கு சேவைகளை பெற வந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியால் ஆரம்பிக்கப்பட்ட பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை அவர்கள் தொடங்கியிருக்கின்றார்கள். இதற்கமைய இன்று அம்பாறை மாவட்டத்தில் உள்ள பல தபால் நிலையங்கள் மூடப்பட்டும் இருந்தன. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட உபதபால் நிலைய அஞ்சல் அதிபர்கள், ஊழியர்கள் ஆதரவளித்தமையினால் தபால் அலுவலக சேவைகள் யாவும் முடங்கியிருக்கின்றன. இதன்படி அம்பாறை மாவட்டத்தில் கல்முனை பிரதான தபால்கந்தோர் தவிர 12 தபால் நிலையங்கள் குறித்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக மூடப்பட்டிருந்ததுடன் இவ்வேலை நிறுத்தத்தின் காரணமாக கல்முனை பிரதேச பொதுமக்கள் மற்றும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதையும் காண முடிகின்றது. தொழிற்சங்க போராட்டம் காரணமாக ஹெட்டன் நகரில் உள்ள தபால் நிலையம் உட்பட மலேக பகுதியில் உள்ள சகல தபால் நிலையங்களும் பூட்டு போடப்பட்டிருந்தன. பெரும்பாலானவர்கள் தங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தபால் நிலையம் சென்று ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதனை காணக்கூடியதாக இருந்தது. 19 கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று மாலை 4 மணி முதல் இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை அவர்கள் தொடங்கியிருந்தார்கள். மத்திய தபால் பரிமாற்றத்தில் தொடங்கிய இந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டம் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் நாடு தழுவிய அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்திருக்கின்றது. இதன் விளைவாக இன்று அனைத்து தபால் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் குறித்த பணிப்புறக்கணிப்பு தொடர்பில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த தபால் மா அதிபர் ருவன் சத்குமார, தபால் ஊழியர்களின் பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதுபோன்ற பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவது நியாயமற்றது என்று சொல்லி கூறியிருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் கதவடைப்பு வெற்றி பெற்றுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்ததை அரசாங்கம் மறுத்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. முல்லைத்தீவில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை கண்டித்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்றைய தினம் கதவடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் பல கடைகள் இன்று திறந்திருந்தன. இருப்பினும் இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாடு செய்திருந்த கதவடைப்பை ஒட்டி 2 மாகாணங்களிலும் பல பகுதிகளில் கடைகள் மூடப்பட்டும் இருந்தன. இந்த நிலையில் கதவடைப்பில் வெற்றி பெற்றதாக தமிழரசு கட்சி கூறியுள்ள அதே நேரத்தில் அரசாங்கம் அது தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளது என்று ஆங்கில ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியிருந்தது. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் உயிரிழந்த தமிழ் இளைஞரின் மரணத்திற்கு நீதி கோரியும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள இராணுவ பிரசன்னத்தை அகற்றுமாறு கோரியும் இந்த கதவடைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதேவேளை குறித்த இளைஞனின் மரணத்தில் இலங்கை ராணுவம் இதில் ஈடுபடவில்லை என்று அரசாங்கம் மறுத்துள்ள அதேவேளை 3 ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காலை தொடங்கிய இந்த கதவடைப்புக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்திருந்தன. வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தின் அடக்குமுறை நடத்தை மற்றும் அதிகப்படியான பிரசன்னம் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கைக்கு தமிழர் பகுதிகளில் மக்கள் பலர் ஆதரவு அளித்துள்ள அதேவேளை எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வவுனியா பிரதேசம் உட்பட சில இடங்களில் வற்புறுத்தலின் பேரில் சில கடைகள் திறந்து வைக்கப்பட்டிருப்பதை தான் நேரடியாக கவனித்துள்ளதாக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார். இதன் அடிப்படையில் தமிழர் பிரதேசங்களில் சில இடங்களில் கடையடைப்பு போராட்டங்கள் இடம்பெற்று வந்ததோடு சில இடங்களில் போராட்டம் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சுமந்திரன், சுயமாக மக்கள் முடிவெடுத்து கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்கின்ற போது திட்டமிட்ட ரீதியில் சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் வவுனியா சந்தை பகுதி முற்றுமுழுதாக மூடப்பட்டுள்ள நிலையில் எங்களது கோரிக்கையை ஏற்று வியாபார தளங்களை மூடியவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் சில இடங்களில் கடையடைப்பு போராட்டம் புறக்கணிக்கப்பட்டதன் காரணம் குறித்தும் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்ட கடையடைப்பு போராட்டம் தொடர்பிலும் அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இவையொருபுறம் இருக்க பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினைச் சேர்ந்த அதிகாரி ஒருவரினால் இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஊடகம் ஒன்றில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். கடவுச்சீட்டு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக பிரதி அமைச்சர் குற்றம் சுமத்தியதாகவும் அந்த குற்ற செயலில் நிசாந்த என்பவர் ஈடுபட்டதாக கூறியதாகவும் தெரிவித்திருக்கின்றார். கடவுச்சீட்டுகளை முறையான அடிப்படையில் விநியோகம் செய்வதற்கு திட்டம் ஒன்றை தாம் முன்மொழிந்திருந்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் மோசடியான முறையில் 17 கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் பகிரங்கமாக குற்றம் சுமத்தியதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த குற்ற செயலுடன் நிசாந்த என்ற நபருக்கு தொடர்பு இருப்பதாக அவர் கூறியதாகவும் தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் கருத்து வெளியிட்ட போது அந்த இடத்தில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கடமையாற்றும் நிசாந்த என்ற பெயருடையவர் தாமே என்று சொல்லியும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்வாறான ஓர் மோசடி இடம்பெற்றதாக தமக்கு தெரியவில்லை என்றும் அவ்வாறு மோசடி இடம்பெற்றிருந்தால் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று அவர் கோரியிருக்கின்றார். போலியாக குற்றம் சுமத்துவதனால் தமது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 7 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் கேமராக்கள் மற்றும் ஆவணங்களை பரிசோதனை செய்வதன் மூலம் குற்றவாளிகள் யார் என்பதனை கண்டறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். 17 கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் யார், எந்த முகவரியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். எனவே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அம்பலப்படுத்தவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாக குறித்த நிசாந்த என்ற குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரி தெரிவித்தும் இருந்தார். இப்படி இவையொருபுறம் இருக்க அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தல் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும். தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்டதன் பின்னர் அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நாங்கள் 2025 தேர்தலை நடத்தினோம் மற்றும் 2024 நவம்பரிலும் தேர்தலை நடத்தினோம். அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று நம்புகின்றோம். சட்ட தடைகள் உள்ளன, அவற்றை அகற்ற முயற்சிப்பதுடன் அரசியலமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது. அரசியலமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை என்ற அடிப்படையில் அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்கள் இலக்கு. மாகாண சபை தேர்தலை நடத்திய பிறகு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார். இப்படி இருக்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.